அதுக்கு மாந்திரிகம் சம்பந்தமான சில குறைபாடுகள் நடந்திருக்கும். இவை அனைத்தையும் நீக்கி குடும்பத்தை ஒற்றுமையாக்கி தந்தால் போதுமா? வேற என்ன வேணும்? அதை பற்றி இப்போ முடிவு எடுக்க முடியாது. பொறுமை வேண்டும். எடுத்தால் சட்டப்படி அரசாகும். வராமல் காக்கிறேன். போ கால் ஒன்று வாக்கா. சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே. வேற என்ன வேணும்? இப்போ கல்யாணம் நடத்தி வைக்கணும். கண்ணை மூடி நிமிர்ந்து உட்கார், என்னையவே பார், மனசுக்குள் பார், கண்ணை திறந்து பார்க்காத. பெருமாள் கோயில் எங்கே இருக்கு? பெருமாள் கோயில் எங்கே இருக்கு? முருகப்பெருமான் எங்கே இருக்காரு? கால் சொல்லலாம். வரணும். வரக்கூடிய கார்த்திகை மாதத்துக்குள்ள திருமணத்தை நிர்ணயித்து வெற்றி பண்ணித்தார எல்லாம் ஜெயிச்சு வரலாம். இந்த பணம் வந்து அடைச்சிட்டா போ. கால் வந்துட்டுவாமா. ஓம் ஓம் என்னன்னு கேட்கணுமே, அது எப்படி? அப்படியா? அப்படியா? நாகர்கோயிலில் எந்த இடம்? வெள்ளிமலை முருகன் எங்கே இருக்காரு? போயிருக்கீங்களா? அங்கே 2.5 வருஷமாக குடும்பத்துக்குள்ளே செய்வனை கோளாறுகள், உடல்நிலை வேதனைகள், பண நஷ்டங்கள், கடன்களாம் பட்டிருப்பீங்களா? உண்மையா? அது மட்டும் இல்லை, உடல்நிலைகளால் பாதிப்பா, அறிவு நரம்பியலால் பாதிப்பா, அல்லது மானசீக பாதிப்பாங்கிற சந்தேகம் உங்கள் பிள்ளைக்கு இருக்குமே, இருக்கா? கால் வந்துட்டு வாங்க. வாங்க. சைக்காட்ரிக்ஸ் மாத்திரை வாங்கி பிள்ளைக்கு கொடுத்துருக்கீங்களா? உன் பிள்ளைய நல்லாக்கி தரேன், மருத்துவமும் பார், என்னையும் பார். 3 மாதத்தில் உன் பிள்ளைக்கு தெளிவு கொடுக்க வெற்றி உண்டு. நாளை காலையில் என்னை பார்த்துட்டு போங்க, ஆத்திரப்படாம. கர்மசாமிக்கு ஓசூர், கர்மசாமிக்கு ஓசூர், ஓசூர் பக்கத்தில் ஓசூர், கர்மசாமிக்கு ஓசூர். கால் வந்துட்டா. இருக்க 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 ஓசூரே. இடமோ சுகமானது. ஆஹா, என்னப்பா வேணும்? பொண்ணு பையன் பேர் என்ன பேரு? கண்ணை மூடுங்க. இடமோ சுகமானது ஆஹான்னு பாட்டு பாடினே, உங்களுக்கு புரிஞ்சுதா ஏதாவது? கால் வந்துட்டு வாங்க. ஒரு பாட்டுக்குள்ள எத்தனை விளக்கம் இந்த உலகத்தில் இருக்கு பாருங்க ஐயா. வரலாம். ஒரு கதாநாயகனும் ஒரு கதாநாயகியும் ஒரு வண்டியில் வந்துக்கிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு கேட்கும்ல, ஒரு கதாநாயகனும் ஒரு கதாநாயகியும் வண்டியில் வந்துக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு மழை வந்துடும். அதனால் ஒதுக்கலுக்கு ஒரு வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க. அந்த வீட்டில் உள்ளவங்க இவங்க 2 புருஷன் முன்னாடி நினச்சி கதை உடைச்சி போட்டுருவாங்க. அப்படி அது கண்டினியூட்டி ஆயிடுது. அதே மாதிரி ஒரு சின்ன பழக்கத்தில் உன் மகன் ஒரு பொம்பளைகிட்ட பழங்கினான். இப்போ அவள் வீட்டுக்குள்ளே அடங்கி கிடக்கான். ஆனால் அவள் ஏற்கனவே இன்னொருத்தன் பொண்டாட்டி. புரியுதா? கஷ்டப்படாமல் பிள்ளைய எடுத்து கையில் வச்சுருக்கான் பைய. அவனை அங்கேருந்து மீட்டணும். காலில் வந்துட்டுவாங்க. சரி கட்டிக்காரன் பட்டுக்கூட்ட என்ன மாதிரி தான் எல்லாரும்.
எப்படியெல்லாம் நாடகம் நடக்கு இந்த நாட்டில். நம்ம சொன்னால் எவன் கேட்கா ஐயா. உன் பிள்ளைய மீட்டி தாரப்பா. இந்தா 3:30 மணிக்கு என்னை பார்த்துக்கோப்பா. கர்மதாமிக்கு இந்த அப்படி மீட்டி தாரேன், கவலைப்படாத மகளே. இந்தா ஜெயிச்சுக்கா, நல்லா காலன்ட்டோட குடும்பத்தோட. சாப்பிடணும் சூப்பணும் கண்ணமணி குடிப்போம் கொண்டாங்க. உங்கள் 2 பேரையும் நம்பி எதையும் தர முடியாது. இவரும் குடிச்சிருவாரு, அவரும் குடிச்சு. வரலாம்ப்பா, வாங்கப்பா. நீ இருக்கிற வீட்டுக்கும் ரயில் ரோட்டுக்கும் எவ்வளோ தூரம் இருக்குண்டா? 1 கிலோமீட்டர். அவ்வளோதானே. ரயில் போனால் சத்தம் கேட்கும் உங்கள் வீட்டுக்கு. சரிண்ணா. பால் பண்ணை தெரியுது, அது எங்கே இருக்குது? மில்க் டைரி பால் பண்ணை பக்கத்தில். சரி, கால் வந்துட்டு வாங்க. எதுக்கு இதுக்கு ஒன்று செய்து உனக்கு? நினைந்து நினைந்து நெஞ்சம் உருகுதேன், நீங்கிடாத இன்பம் பெருகுதேன். என்ன வேணும்ப்பா? கண்ணை முடிக்காப்பா. பல லட்சங்களை தொழிலில் போட்டு மன வருத்தங்களை அடைந்தவன் நீ. இப்பொழுது ஓராண்டு காலங்களில் முன்னேறிடலாம் நினச்சி இப்போ 9 மாதத்தில் நஷ்டமும் மனவேதனையும் கற்பனை செய்து பார்க்க முடியாத ஒரு குழப்பமும் மனசுக்குள்ளே இருக்குது. உண்மையா இல்லையா மகனே? இந்த தொழிலை நஷ்டப்படாமல் உன்னையை காப்பாற்றி தாரேன். உன் வீட்டுக்குள்ளே போனேன், சில எந்திரங்கள் இருக்குது, கும்பிடுவியா? மந்திர எந்திரங்கள் வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கியா? சடா அச்சாரங்கள். கால் வந்துட்டு வா. முருகப்பெருமான் வராரு, எங்கே இருக்கிறார்? கால் வந்துட்டு வா. அணங்கை கண்டு இன்பம் ஆறி போனதே, உடைந்து போன சிலையானதே. வருத்தப்படக்கூடாது. அவளுக்கு தமிழ் தெரியுமா? ரொம்ப சந்தோஷம்ப்பா. இன்னொரு பொம்பளையால் உனக்கு ஒரு மன இடைஞ்சல் வரக்கூடிய நிலைமை இருக்குது. யார்ட்டையும் பழகிறாத, நஷ்டப்பட்டுருவேன். உன் பொண்டாட்டிக்கு தெரியாமல் நான் சொன்னதை புரிஞ்சுக்கா. கால் வந்துட்டு வா. நல்லா இருக்கேம்மா? வா, நஷ்டப்படாமல் காப்பாற்றுறேன். சில பேர்கள் உதவி செய்தோம்னு சொல்லி நட்புக்கு வருவாங்க, அதை பாசத்தில் நீ உன்னை இழந்துருவ. அப்படி வரக்கூடாது. ஏற்கனவே அப்படிப்பட்ட அனுபவம் மிக வேதனையில் உண்டு. இன்னும் ஒரு புதிய அனுபவத்தை பெறதுக்கு வரக்கூடாது. நீ வச்சிருக்கிற வண்டி கொஞ்சம் சரியில்லை, அதையும் நீ சரியாக்கணும். 6 மாதத்தில் உன் தொழிலில் முன்னேற்றம் தருவேன். புதுமையாக இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்கக்கூடிய பாக்கியத்தையும் தருவேன். கால் வந்துட்டுவான். அடிக்கடி பாடுற தாண்டி போறியே, எங்கே போகிற? ஒர்க் ஷாப் போறியா? சரி, கடை முடிக்கா. ஏய், இந்தா மகனே, லட்சங்கள் பெறுவாய், புண்ணியமும் அடைவாய், வெற்றி உண்டு. என்னை எப்பொழுதும் பின்தொடர்ந்து கொள். உனக்கு ஒரு தாய் தகப்பன் வீடு இங்கே இருக்கு. வா, இந்த பையனை பார்க்க வாடாங்க. வா, இவன் வந்து சப் கலெக்டர் ஆகுவான். எப்படி ஆகும்? சப் கலெக்டர். வா, இந்த பிள்ளை மருத்துவ ஆராய்ச்சி சயின்டிஸ்டாக ஆகுவான். வாமாங்க. இவளுக்கு ஒரு ஆப்ரேஷன் செய்யணும்னு டாக்டர் சொன்னாங்களா? சொல்லுவாங்க. கர்ப்பப்பை சம்பந்தமாக வலி வேதனை வருகிற பொழுது உடனடியாக போய் செக் பண்ணணும். இந்தா ஜெயிச்சு தரேன், நல்லா இருப்பேன். வேற என்ன வேணும்? புண்ணியம் அடைவாய். கர்மசாமிக்கு உனக்கு ஓசூரா இல்லையே? நீ இப்போ அங்கே இல்லையே, நீ எந்த வெளியூரில்? அப்படி எனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு? டிங் டிங் போடுற நீ. உட்காரங்க, நீ ஓசூர் இல்லை. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. அப்படியா?
எங்கே கூப்பிடணும்? சரி சரி, ஓகே ஓகே ஓகே. பொள்ளாச்சி. பொள்ளாச்சி அவங்க பொள்ளாச்சி. பொள்ளாச்சி என்னாச்சு? பொள்ளாச்சி தானே கேட்டேன். பொள்ளாச்சி யாரெல்லாம் வந்திருக்கிய? பொள்ளாச்சி யாருமா? பொள்ளாச்சி வாமா, கால் வந்துட்டு வா. அப்பா, உன் எல்லைக்குள்ளே போய் பார்த்தேன். உங்கள் வீட்டு தெருவுக்கு போகிற வழியில் ஒரு காளியம்மா இருக்காளா? அதோ கை விரித்து நிற்கிறாளே, அன்றாட நீ தெய்வமேற்றி கும்பிடணும்னு அவளை மனதுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்கியான். என் பிள்ளைக்கு மட்டும் இப்படி ஒரு குறையை கொடுத்துட்டியே தாயி, நான் உனக்கு என்ன செஞ்சேன்? என் பிள்ளைகளை வாழ வச்சிடக்கூடாதா? அப்படி கண்ணீர் விடுவியாமல? கால் வந்துட்டு வா. பார்த்தியா, நான் பார்த்தோம்னா அதில் அதிசயம் இருக்கும். இருக்குமா இருக்கா? நீங்கள்லாம் சும்மா தான் பார்ப்பிய, நான் அப்படி இல்லை. கருப்பசாமி எங்கே இருக்காருமா? இந்த பிள்ளைக்கு என்ன செய்யணும்? படிக்க வச்சு தாரேன். வயசு தினப்போ 18வது வயசில் இந்த பையன் என்னுடைய 18ஆம் படி நான் கருப்பசாமி அருளார பேசுவான். இந்த படித்து மார்க் எடுப்பான், அரசாங்க உத்தியோகத்துக்கு போவான், வெற்றி உண்டு. கருப்பசாமிக்கு சின்னமனூர், தேனி மாவட்டம் சின்னமனூர். வாங்க, தேனியா வாங்க. யாரு? சித்தப்பா சோமா இருக்கிய? சித்தப்பா வரலாம். சொன்ன மாதிரி எனக்கு அருமையான அருவாள் அடித்து கொண்டு தந்தீங்க. இனி உன்னுடைய பகைமை அகலும், உன் வீட்டுக்கு இருக்கக்கூடிய மன துயரங்கள் தீரும். வேற என்ன வேணும்ப்பா? இப்போ உடனே உனக்கு வெற்றி மாலை கொடுக்கும்படி உத்தரவு. வெற்றி மாலை கொடுப்பா. தொழிலுக்கு இப்போதைக்கு தடங்கல்களோ செய்வினைகளோ இல்லை அம்மா. இது கிரகப்படி நீங்கள் கொஞ்சம் பண நஷ்டப்படணுங்கிற ஒரு நிலைமை. அதனால் வீணாக எதையும் கற்பனை பண்ணி நமக்கு ஜெயிக்க முடியாதுங்கிற ஒரு குழப்பத்தை உன் உள்ளத்தில் வைக்க வேண்டாம். அந்த கிரக நிலைகள் மாறக்கூடிய சூழ்நிலையும் அவைகளை நமக்கு வசப்படுத்துகிற சக்தியும் நான் தாரேன். உங்களுக்கு பணம் நிறைய கிடைக்கும், தொழில் வளமாகும். கருப்பசாமிக்கு சக்தி உண்டு. எல்லா செல்வமும் அனைத்து ஆசியும் ஆனந்தமும் பெற்று புண்ணியமாக இருப்பீர்கள். நான் அள்ளி கொடுத்த காசு கோடியாக மலரும், புண்ணியம் கிடைக்கும். உள்ள ஒரு பூ போட்டிருக்கேன், நீ பெற்ற பிள்ளைக்கு நல்ல புனிதமான வாழ்வு சேர்ந்தாச்சு. அருமையானது. கருப்பசாமிக்கு வரலாம். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை இன்பமயமாக்குன்னு காட்டு வந்தவங்க கால் வந்துட்டாங்க. யாரம்மா நீங்க? கூப்பிடுறேன். ஜெய் பத்ரகாளி. வரலாம். நான் சொன்ன உத்தரவின்படி உன் பிள்ளைக்கு வாழ்க்கை நல்லா அமைஞ்சாச்சு. கருப்பசாமி, எல்லாருக்கும் கல்யாணம் முடியும் அப்படின்னு சொல்லுவீங்க, கல்யாணம் முடிஞ்சிடும். கல்யாணம் முடித்து இத்தனாவது மாதத்தில் குழந்தை பிறக்கும்னு சொல்லுவீங்க, அந்த குழந்தையும் பிறந்திருக்கு நிறைய பேருக்கு. என் பிள்ளைக்கு கல்யாணம் மதிப்பாக நடக்கும்னு சொன்னீங்க, மரியாதையாக நடக்கும்னு சொன்னீங்க, நடந்துச்சு. ஆனால் குழந்தை இத்தனை வயசில் கிடைக்கும்னு நீங்கள் சொல்லலையே. அதில் ஏதோ ஒரு ட்ரிக்கு வச்சுட்டீங்களே, அதில் என்ன குறை நடந்திருக்குன்னு எனக்கு தெரியணும் என்பது உன் ஆத்மதாகம். உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வரலாம். பாத்தியாடா, பாத்தியா, ஒரு வார்த்தை சொல்லலைங்கிறதுக்கு இவ்வளோ வருத்தமாயா? 3 முறை காலில் விடணும், அப்போ தான் ஒரு முழுமையான வெற்றி கிடைக்கும். வரலாம்.
மருமகளுடைய மனதை பார்த்தேன், முருகா என்று ஒதுக்கி உள்ளத்துக்குள்ள. உன் வீட்டுக்குள்ளே நான் தான் குடியிருக்கேன். ஐப்பசி மாதத்துக்குள்ளே குழந்தை ஜனனமாகக்கூடிய சக்தியை 2 பேருக்கும் கொடுக்குறேன். ஆம்பளை பையன் பிறப்பான், யார் என்ன பேர் வச்சாலும் நீ கருப்பசாமின்னு கூப்பிடுறா, அந்த பாக்கியத்தை உனக்கு தந்திருக்கேன். இந்தா வெற்றி உண்டு, மங்களமாக இனி வாழ்வார்கள், 2 பேரும் இணைவார்கள், ஜெயிக்கலாம். கருப்பசாமிக்கு தேனி பக்கத்தில் தொழில் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யார்? ஒரு கேள்வி கேட்போம். அந்த பேட்டை நம்ம தம்பியாப்பில் தான் கேட்டு பார்ப்போம். பசுமாடு இருக்கா? எதுவும் ஒரு பசுமாடு வாங்க முடியுமா? என்ன யோசிக்க? கொடுத்துடலாமா? சரி, சந்தோஷம். கால் வந்துட்டு வா. என்ன திடீர்னு இவனுக்கு மட்டும் இப்படி ஒரு வாக்கு? அது என்னன்னு தெரியணும்ல. வேற என்னப்பா வேணும் உனக்கு? என்ன தொழில் பார்க்குற? கண்ண முடிக்காடா? உன் பின்னால் காளியம்மா வராள, எங்கடா இருக்கா? நான் கருப்பசாமி வலதுபுறத்தில் நிற்கிறேனே, உண்மையாடா? கால் வந்துட்டு வா. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. அந்த பசுவை கருப்பசாமி இந்த கோயிலுக்கே கொண்டு வா, வெற்றி உண்டு, புண்ணியமடைவாய். போ. கருப்பசாமிக்கு கல்யாணம் பற்றிய கேட்டு வந்தது யாரு? ஓ, யாருக்கு கல்யாணம்? இல்லை, குண்டு குண்டு இருக்க உனக்கு எந்த பேரில் பண்ணி தருவான்? சரி, காலில் வந்துட்டு வாடா. அதுக்கு தக்கன ஒரு குண்டு பொண்ணவே கொண்டு வரேன். உட்கார். என்னவா? ஒரு ஜாடி ஒரு மூடி, அவ்வளவு தானே? உட்கார். தம்பி, ஏனே பொய் எத்தனை சொல்லுவ ஒரு நாளைக்கு? அம்மாட்ட என்ன சொன்னால் நம்புவான், அப்பங்கிட்ட என்ன சொன்னால் நம்புவான், யார் என்ன சொன்னால் நம்புவான். தெவிக்கி அடித்து பேசுறது பழக்கமாக வச்சுருக்கிய, அதெல்லாம் மறந்துடுடா. சரி, என்ன வேணும் உனக்கு? கல்யாணம் முடிச்சிட்டியா? பக்கத்தில் வா. அம்மா, ஐயா, உன்னைய எங்கள் பாதைக்கு இழுத்து கொண்டு வருவது கஷ்டண்டா, அதுதான் நான் இழுத்து பார்த்தேன். பிடிவாத குணத்தை மரத்தில் வச்சுட்டு போன ஆஃப் பண்ணுப்பா. பாட்டியா? பிங் பிங் இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. இன்னொரு தடவும் கூப்பிடும். அது இப்போ கேன்னு கூப்பிடும். ஏக்கா, உங்களுக்கு எந்த ஊர்? அது எங்கே இருக்குது? தேனி மாவட்டம்னாக்கில் வந்துட்டீங்க. ஏன் கேட்குறோம்னா, போகிற வழியில் ஒரு புற்றும் ஒரு கோயில் இருக்குது. அது எங்கே இருக்குது? இருக்கா? நாகப்புற்று அம்மா கோயில் இருக்குது. உன் பையனுடைய உடம்பை நான் பார்த்தேன். யூரின் சம்மந்தமான ட்ரபிள் வராமல் உன்னை நீ காப்பாற்றிக்கணும். நீர்க்கடுப்பு, ஸ்டோன் சம்மந்தமான விஷயம் வராமல் நீ காப்பாற்றிக்கணும். ஐப்பசிக்குள்ளே கல்யாண வாழ்க்கையை அமைச்சு வெற்றியாக்கி தரேன். இப்போதைக்கு 1.5 வருஷமாக தொழில் வருமான சம்மந்தமான மனக்குழப்பமும் வருத்தமும் இருந்துக்கிட்டே இருக்கும். எல்லாத்தையும் மாற்றி தரேன். வேறு என்ன வேணும் உனக்கு? இந்தா, இந்த கனியை விவசாய நிலத்தில் போடு, இந்த பணத்தை என்னையை நினச்சி கும்பிடு, கை கொடுங்க, எல்லாம் வெற்றி உண்டு. குண்டக்க மண்டக்கான்னு தக்காளியை போடுங்க, போங்க, நல்லா இருக்கும். கருப்பசாமிக்கு அப்படியா? பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி காட்டு வந்தது யாருப்பா? வணக்கம் அண்ணாச்சி. பிள்ளை எங்கே இருக்கா? கல்யாணம் முடிச்சாச்சா? கால் வந்துட்டாங்க. நீ இந்த வேளை தன்னில் சேயனை மறந்தால் நான் இந்த நானிலத்தில் நாடுதல் யாரிடமோ? ஏன் இந்த மௌனம் அம்மா ஏழையன கருளு? ஏன் இந்த மௌனம் அம்மா ஏழையன கருள? ஆனந்த பைரவியே ஆதரித்தாளும் அம்மா. தேனியில் எந்த இடம்? ஜீவ சமாதிகள் எங்கும் இருக்கிறதா?
கும்பிட போவீங்களா? எல்லாரும் கும்பிட போவாங்க, நீங்கள் போக மாட்டீங்க. ஆனால் அதில் ஏதோ ஒரு சக்தி இருக்குது இல்லைங்கிறத உங்களால் தீர்மானிக்க முடியலை. ஆனால் சமாதி இருக்குங்கிறது உண்மை. கால் விட்டுடலாம். என்ன வேணும் இப்போ பொம்பளை பிள்ளைக்கு? பிள்ளைய வாய் திறந்து பேச வச்சு பார்த்தீங்களா? நான் ஒரு பாட்டு பாடினேன்னா அதை கேட்டீங்களா? ஏன் இந்த மௌனம் அம்மா ஏழை என கருளு ஆனந்த பைரவியே ஆதரித்தாளும் அம்மா. எல்லா விஷயமும் பேசுவா, கல்யாணத்துக்கு மட்டும் பேச மாட்டா, மௌனமாக இருப்பா. சரிதானா? அதுக்கு உள்ளே இருக்கும் அந்தரங்கம் என்ன அப்படிங்கிறது உனக்கு தெரியாது. ஆனால் உன் காதுக்கு தெரியும், கருத்துக்கு தெரியாது. உண்மை இல்லையா? காதுக்கு தெரியும்னா அவள் பேசுகிற வார்த்தை காதுக்கு தெரியும், ஆனால் மன கருத்துக்கு தெரியாது. சரிதானே? கால் விட்டுடலாம். அஞ்சனமையிடும் அம்பிகையே எம்பிரான் கொஞ்சி குலாவிடும் ரஞ்சனியே நின்னிடம். மனது கொஞ்சம் கலங்கப்பட்டிருக்குப்பா. மனதுக்குள்ள ஒரு அன்பு அலைகள், ஒரு நட்பின் பற்று மனதுக்குள் மறைந்திருக்கிறது. அந்த பற்றை அகற்றி படிப்பு தான் முக்கியம்னு நீ நினைக்கிறியே, அது போய் புரிந்து கொள்ள வேண்டும் நான் சொல்வதை. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து மனதை திருத்தி கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். காலன்ட்டுவான். யார் எந்த நேரத்தில் எப்படி பொய் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியும். யாரும் மறக்க முடியாது. இந்தா மகனே, உன் மரியாதை குறையாமல் உன் பிள்ளைகளை வாழ வைக்கிறேன். புகழோடு வாழ்வாய். நீ நினைத்தபடி ஓராண்டுக்குள் கல்யாணம் நடக்கும். போ. கர்மதாமிக்கு திருமணம் ஆகி மன அமைதியோடு வாழவில்லையே என்ற ஏக்கம் ஒருவருக்கு இருக்கு. அது ஒரு பெண்மணி என்றே சொல்லலாம். யாரம்மா நீ? வா, கால் வந்துடலாம். பொண்டாட்டி புருஷன் ரெண்டாக இருந்தா மூணாக செய்யும் வேளையில். என்னம்மா எங்க இருக்கார் அத்தான்? நீ எங்க இருக்க? ஏன் அங்க போகல? உள்ள இருக்கா? நான் ஒரு பாட்டு பாடினேனே, பொண்டாட்டி புருஷன் ரெண்டாக ஒன்றா இருந்தால் அதை மூணாக செய்யும் வளையல். வளையெல்லாம் குறையப்பட்டிருக்கேன். சும்மா சொல்லுங்க, கருத்தை மட்டும் புரிஞ்சுக்கா, விஷயத்தை புரியாத. கால் வந்துட்டு வா. மாமனார மாமியார சாமியார ஆக்கி வைக்கும் தங்க வளையில் இது அத்த மகர